ஒரு முறை தவறிய உறவு இருக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவானுங்க, ஆண்கள் பொதுவாகவே எல்லா பொம்பளைங்களும் இப்படித்தானுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வழக்குல பொய்யாக எனக்கு தெரிஞ்சு ரேரஸ்ட் கேட்டு தான் பொய்யாக இப்படி தலித் வன்கொடுமை சட்டம் போடப்படுகிறது. அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தலித் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல என்ன நடந்துச்சு இது ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே இந்த சுப்ரீம் கோர்ட் நிறுத்திட்டாங்க. ஆகவே நாம் செய்ய வேண்டியது இதுதான். ஏன்னா இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும். எங்கே வேணால் எப்படி வேணா இருக்கலாம். இது தமிழ்நாட்டில் நீ நினைப்பது போல செயல்பட முடியாது என்பதை உருவாக்க வேண்டும். ஒருவேளை இதை அனுமதித்தால் எஸ்சி எஸ்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தலித்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே குறைஞ்சபட்ச சட்டம் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. நாங்கள்லாம் அந்த வழக்கை பதிவு செய்வதற்கு 150 நாட்கள் உயிரை கொடுத்து போராடிருக்கோம். ஒரு நாள் இல்லை, 150 நாட்கள் போராடுறோம் ஒரு எஸ்சி எஸ்டி வழக்கு பதிவு செய்வதற்கு. ஆனால் பொய்யாக பதிவு செய்யணும்னா போலீஸ் உடனே பணம் வாங்கிட்டு பதிவு செஞ்சிருவாங்க. அது வருஷம். அப்படிப்பட்ட இந்த சூழலில் குறைந்தபட்ச பாதுகாப்பு, யாராவது தலித்து மக்கள் மீதான வன்கொடுமையில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் நிதி கிடைக்கும், பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி நிதி கிடைக்கும், அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீடு கட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதையும் கூட பறிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பது மிக ஆபத்து. அதனால் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், ஏன் திருநங்கைகள், திருநம்பியர் உட்பட மாற்றுத்திறனாளிகள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிரான உயர்கல்வி நிறுவனங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற புதிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய தேவையாக இருக்க முடியும்.